அன்புமிக்கவர்களே, இந்த நாள் இனிமையான நாளாக, ஆண்டவர் இயேசு அருளுகின்ற மகிழ்ச்சியின் நாளாக அமைய ஜெபிக்கின்றேன். அன்பு தெய்வமே, இன்று இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். குறிப்பாக தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்கு உடைய அருளையும் ஞானத்தையும் தந்து அவர்களை ஆசீர்வதியும். நல்ல முறையில் தேர்வு எழுதி பிற்கால வாழ்வை தேர்ந்து தெளிவதில் தூய ஆவி அவர்களுக்கு துணை நிற்கட்டும். இவர்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் இறைவார்த்தையால் நிரப்பும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. இயேசு அவர்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா என்றார். அன்புமிக்கவர்களே, என்னிடம் ஒருவர் வந்தார். மிகவும் வறுமையாக இருந்த ஒரு நபர். அவர் வாழ்வில் உயர என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், சென்று இறை வார்த்தையை வாசியுங்கள், விவிலியத்தை வாசியுங்கள். வாசித்து உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கும் அதை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் இறை வார்த்தை வாசித்து அவர் மற்றவர்களுக்கும் சொல்லி வந்தார். வாழ்வில் படிப்படியாக அவர் வளர்ந்தார். இறை வார்த்தையை போதிக்கின்ற அவருக்கு ஆண்டவரின் அருள் அதிகமாக கிடைத்தது. அவர் வளர்ந்தார். எனது வாழ்க்கை என்ற பீடத்தின் மேல் விளக்கு வைக்கப்பட வேண்டும். விளக்கு என்ற இறைவார்த்தை எனது வாழ்வின் மீது வைக்கும்போது அடுத்திருப்போருக்கும் அது வெளிச்சமாக மாறும். இந்த இறைவார்த்தை பகிரப்பட வேண்டும். இதை நீங்கள் 10 நபருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நீங்கள் பீடத்தில் வைக்கப்பட்ட விளக்காக வெளிச்சமாக மாறுகிறீர்கள். அவர்கள், அன்புமிக்கவர்களே, ஒரு நபர் இன்னும் வந்து சொன்னார், நான் இந்த இறைவார்த்தையை பகிரும்போது இன்னொருவர் பிரச்சனையோடு இருந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு விளங்கவில்லை. அவ்வாறு ஒரு குழப்பத்தில் இருந்தார். இன்று நான் பகிர்ந்து கொடுத்த அந்த இறைவார்த்தை அவருடைய வாழ்வுக்கு, அவருடைய கேள்விகளுக்கு, அன்றைய நாளுக்கு பதில் கிடைத்ததாக அவர் சொன்னதாக சொன்னார். அன்புமிக்கவர்களே, நீங்கள் இந்த இறைவார்த்தையை மற்றவர்களுக்கு பகிரும்போது அது அவர்களுடைய வாழ்விலும் வெளிச்சம் கிடைக்கிறதல்லவா? அன்புமிக்கவர்களே, பலருக்கு பணம் உண்டு, செல்வாக்கு உண்டு, படிப்பு உண்டு, பதவி உண்டு. ஆனால் வாழ்வில் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லை என்றால் வாழ்வு இருட்டாகிவிடும். வெளிச்சம் இருக்கின்ற இடத்தில் இருளுக்கு இடமில்லை. இறை வார்த்தையின் வெளிச்சம் உனது வீட்டிலும் உனது அண்டை அயலார் நண்பர்கள் வீடுகளிலும் பரவ வேண்டும். ஆண்டவரின் அருள் எங்கும் நிறைய வேண்டும். அருளும் ஆசீரும் கிடைக்க வேண்டும். நீயே விளக்கு தண்டின் மீது வைத்த விளக்காக ஒவ்வொரு நாளும் சுடர்விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இன்றைய நாளிலே கடந்து செல்வோம். இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.